வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுக்கோட்டை மாவட்ட கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மீது சமூக வலைதளங்களிலே அவதூறு பரப்பக்கூடிய ஆபாசமான கருத்துக்களை பதிவிடக்கூடிய நபர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள். பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் அவர்கள் சார்ந்த ஆணை இழிவு செய்யும் வண்ணம் அந்த பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க வகையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழலிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழி செயல். புதுக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி வந்திதா பாண்டே ஐபிஎஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதும் இணைய வழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரும் அனைவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு சக பெண்ணாகவும் சமூக அக்கறை கொண்ட நபராகவும் திருமதி வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவர்களின் கரம் பற்றி எனது ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று திருமதி கனிமொழி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. வந்திதா பாண்டே அவர்கள் மீது சமூக வலைதளங்களிலே யார் இழிவாக பேசியிருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கனிமொழி அவர்கள் கட்சியிலேயே பெண்களை ஆபாசமாக பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள் எல்லாம் இருக்காங்க. கனிமொழி அவர்கள் ஆபாசமாக பேசும் பேச்சாளர்களை இதுவரை கண்டனம் தெரிவிக்கவில்லையே. கனிமொழி அவர்கள் பெண்களுக்காக பேசக்கூடியவர், பெண்கள் மேல் அக்கறை உள்ளவர். எந்த அளவுக்கு பெண்கள் மேல் அக்கறைன்னா, குடியால் தமிழ்நாட்டில் இளம் விதவைங்க அதிகரிச்சுட்டு வராங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு ஓட்டு கேட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் மேலே அக்கறை உள்ளவங்க. வந்திதா பாண்டே அவர்களுக்காக இழிவாக பேசியவர்களை கண்டிக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. அவர் சார்ந்த கட்சியை சேர்ந்த மேடை பேச்சாளர்களை இதுவரைக்கும் எதுவுமே சொன்னதில்லையே. கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. இறந்தவர்களுடைய மனைவிமார்களும் பெண்கள் தானே. அவர்களையெல்லாம் நேரடியாக பார்த்து ஆறுதல் கூட சொல்லலையே. பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்காம எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. இவங்களுடைய கட்சிக்காரரே ஒரு பெண் போலீஸ்கிட்ட வம்பு பண்ணாரு. இதை பற்றி கூட இவங்க எதுவுமே கேட்கலையே. பெண்களுக்காக பேசக்கூடியவர்னா இவங்க எல்லா பெண்களுக்காகவும் தானே பேசணும். கனிமொழி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. இவங்க முயற்சி எடுத்தால் பெண்களுக்கான பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தலாம். அப்படி செயல்படுத்தினால் நிறைய பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.